ஐந்திலக்கணம் தந்த அகத்தியரே, சித்த வேட்கை கொண்ட சிவயோகியே, கடலுண்ட காருண்யரே, கும்பமுனி குருவே சரணம். நல்வணக்கம். நான் உங்கள் கோபிரத்தன். அகத்தியம் வாஸ்து சாஸ்திரா. வாஸ்து சாஸ்திரம் குறித்த நிறைய குறிப்புகள் நம்ம பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் குழந்தை பேர் ஒரு தோஷமாக இருக்குது, குழந்தை பேர் ஒரு பிரச்சனையாக இருக்குது, அல்லது குழந்தைங்க வீட்டுக்கு குழந்தைங்க அவங்களால வீட்டுக்கு பேர் கெடுற மாதிரி சூழல் உருவாகுது. இதுக்கும் வாஸ்துக்கும் தொடர்பு உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% உண்டு. ஒரு வீட்டில் இருக்கிற அமைப்பு, அந்த வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகள், அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம், அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி, இது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டோட பொருளாதாரம், இது எல்லாத்தையுமே சார்ந்ததாக இருக்குது. ஸோ வாஸ்து குறைபாடு இருக்கிற வீட்டில் பிறக்கிற ஒரு குழந்தை நிச்சயமாக ஒரு சிரமத்துக்கும் பாதிப்புக்கும் ஆளாக தான் செய்யுது. இது அனுபவத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில் எந்தெந்த மாதிரியெல்லாம் பாதிப்புகள் இருந்தால் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கும் செல்வத்துக்கும் பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா, பிரதானமாக குழந்தைகள்னு பார்க்கும் பொழுது வடகிழக்கு பகுதி, வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய வடகிழக்கு பகுதி முழுமையாக நல்லா இருந்துச்சுனாவே அந்த வீட்டில் குழந்தை செல்வம் எந்த பிரச்சனையும் வரதில்லை, குழந்தைய பாக்கியத்துக்கு எந்த குறையும் வரதில்லை. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, இப்போது மேலேயே தெரிய போகுது சொல்லிட்டு வடகிழக்கு பகுதியில் செப்டி டேங்க் கீழே போட்டுறாங்க. அந்த செப்டி டேங்க் போட்டால் ஒன்று அந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போயிடுது, அல்லது அந்த வீட்டில் கருச்சிதைவு தொடர்ச்சி ஏற்படுது. பெண்களுக்கு அடிக்கடி கருக்கலைப்பு ஏற்பட்டுகிட்டே இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு கர்ப்பப்பை பாதிப்பு கூட ஏற்படுது சில இடங்களில். அது என்ன பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடாதுங்கிறது விதியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பாதிப்புக்கு ஆளாகிறாங்க. ஸோ இந்த இடத்துல வடகிழக்கு பகுதியில் நிச்சயமாக செப்டி டேங்கோ அல்லது டாய்லெட்டோ அங்கே கட்டியிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகளையும் குழந்தையோட எதிர்காலத்தையும் அது பாதிக்கும். இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று கேட்டிங்கன்னா, தென்மேற்கு பகுதியில் நம்ம என்ன பண்ணுறோம், தென்மேற்கு பகுதியில் ஒரு செப்டி டேங்க் இதே தவறு அங்கேயும் பண்ணுறோம். செப்டி டேங்க் கட்டுறது, தென்மேற்கு பகுதியில் கொண்டு போயிட்டு ஒரு டாய்லெட் வைக்கிறது, தென்மேற்கு பகுதியில் சமையலறை அமைக்கிறது, தென்மேற்கு பகுதியில் டைனிங் ஹால் அமைக்கிறது, இது எல்லாமே தவறான செயல்கள். இது எல்லாம் எங்கே பாதிக்கும் கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பொருளாதாரத்தையும் குழந்தைகளுடைய எதிர்காலத்தையும் முழுமையாக பாதிக்கும். கவனமாக வச்சுக்கணும். வடகிழக்கு பகுதியும் தென்மேற்கு பகுதியும் தலைவரும் குழந்தையும், அந்த வீட்டுடைய எதிர்கால தலைவரும் எதிர்கால வம்சம், இந்த தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த இடங்களில் நாம் செய்கிற தவறுகளினால் பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ கவனமாக இருக்க வேண்டிய இடம், நிச்சயமாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடம், முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய இடம். திரும்ப ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வடகிழக்கு பகுதியில் நீங்கள் எந்த தவறு செய்தாலும் அது உங்கள் வம்ச விருத்தியை பாதிக்கும், உங்கள் பொருளாதாரத்தை பாதிக்கும். கவனமாக இருக்கணும். அகத்தியர் முதலான நம் முன்னோர்கள் கூறியபடி முழுமையான வாஸ்து பலமுள்ள வீட்டில் வாழ்ந்து நீண்ட ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் மகிழ்ச்சியும் பெற்று வளமோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.